வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம், வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு, மேலே உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு, இந்த மாதிரி 4 சைடில் கோடு போட்டு இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும், அதை வந்து ஒரு கப் அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணல, தட்டி வச்சுருக்கேன். அடுத்தது வத்தல் தூள் எடுத்து வச்சுருக்கேன், குழம்பு தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து பொரிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு மக்களே. இப்போ வந்து நம்ம வந்து கீறி வச்ச கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் மக்களே. நல்லா பழுப்பு நிற கலரில் வரணும், நல்லா வெந்திருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சிருக்கணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பொரிக்கும்போது அப்படியே மேலோட்டமாக சால்ட் ஆட் பண்ணி எனக்கு வந்து உப்பு வந்து இந்த கத்திரிக்காயில் வந்து நல்லா பிடிக்கும். உப்பு நல்லா சேரணும். நல்லா இன்னும் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் மக்களே, நல்லா பழுப்பு நிற கலரில் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இனி வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அந்தளவுக்கு பொன்னிறமாக நல்லா முருகலாக வெந்திருக்கணும். பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. எதுக்கு நம்ம இந்த மாதிரி கீறுறோன்னா, நம்ம உள்ளே நல்லா ஃப்ரை ஆகணும். முழுசாக கீராமையே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் உள்ளே வெந்திருக்காது. இப்போ நல்லா வெந்துருச்சு, செம்ம சூடாக இருக்குது. இது ஆறட்டும். இனி வந்து அடுத்த மசாலா ரெடி பண்ணலாம். அதே கடாயில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம உரிச்சு வச்ச போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. தேவைங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நம்ம கட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இந்த வாசனை தாண்டி தான் நல்லா பொன்னிறமாக வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தேவைங்கிற அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும் மக்களே. இந்த பொன்னிறமாக நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சரி, குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தேவைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிற மக்களே. இப்போ வந்து நம்ம வந்து பொரிச்சு வச்ச கத்திரிக்காய் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா சேரட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து வேகணும். எல்லாமே உங்களோட சேரணும். அந்தளவுக்கு இருக்கணும். பாருங்கள் மக்களே, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு. இதை குழம்பும் சாப்பிட்லையோ சொல்லலாம், தொக்குன்னு செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா மல்லி இலையை அப்படி தூவி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு மக்களே. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணதுனால தான் கத்திரிக்காய் வந்து இன்னும் நல்லா மசாலா கூட சேர்ந்தோன்னே இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நல்லெண்ணெய் சேருங்க மக்களே. நல்லெண்ணெயில் மட்டும் இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காவை நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா சமைக்கிறதுலையும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது கூட. நீங்களும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு. பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.